ஹாய், குட் மார்னிங். இதுவும் வந்து ஒரு மாடரேட் லெவலான கொஸ்டின். லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இது ஒரு கொஸ்டின். இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட் டைமாவது எனக்கு டைம் தான் ரொம்ப ஆச்சு. இங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எப்புட்றா இத ஃபர்தரா கொண்டு போறதுன்னே நான் நின்னுட்டேன். சரி, அதான் இந்த கொஸ்டினையும் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன். நின்னுட்டு அதுக்கப்புறம் போய் ஹிண்ட் பார்த்துட்டு வந்தேன் எப்படி எடுத்திருக்காங்கன்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணப்ப எனக்கு எடுத்த டைமிங் 8 நிமிஷம் 52 செகண்ட் 8.52 மினிட்ஸ் ஆச்சு மொத்தமா. ஸோ இத பார்க்குறவங்க இப்ப இத ஸ்டாப் பண்ணிட்டு செய்யுங்க. எத்தன பாசிபிள் எடுத்தீங்க? எவ்வளோ டைம் ஆச்சு? மேபி பிகினர்லாம் இருக்கீங்க அப்டின்னா, நல்லா கரெக்ட்டா ஒரு பாயிண்ட்ல வந்து நின்றுவீங்க. அதுக்கு மேல ப்ரொசீட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன இது நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா பிராக்டிஸ் இல்ல அதான் காரணம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப மணி என்ன அப்டின்னா 12:12 ஸ்டார்ட் பண்ணலாம். 8 பெர்சன்ஸ் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றாங்க. 8 டிஃபரெண்ட் மாசம் ஏப்ரல்ல இருந்துட்டு நவம்பர் வரைக்கும். எல்லாரும் டிஃபரெண்ட் அமௌண்ட் வந்து பே பண்றாங்க. ஹிண்ட்ஸ் எழுதிருவோம். டி வந்து இந்த மந்த் 30 டேஸா பட் டிட் நாட் பே 900 ரூபீஸ் பே பண்ணலையாம். as many persons paid bill between A and 900 அதுதான் ஏக்கும் டிக்கும் நடுவுலையாம். வேர் none of them paid in the adjacent month. இதுல யாருமே வந்து அட்ஜசென்ட்டா இருக்கக்கூடாது. the one who paid 900 rupees paid before ஆகஸ்ட். ஆகஸ்ட்டுக்கு மேல 900 இருக்கணும். but immediately after the one who paid the amount which is 10% more than him. 900ல அப்ப 10% வந்துட்டு 90 ரூபாய். இப்ப 990க்கு இம்மீடியேட் அட்ஜசன்ட்ல இருக்கணும். அட்ஜசன்ட்னா நான் ரவுண்ட் பண்ணிக்குவேன். ஒன்லி 3 பெர்சன்ஸ் பிட்வீன் பி அண்ட் கியூ. பிக்கும் கியூக்கும் நடுவுல 3 பெர்சன்ஸ் அண்ட் த ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் பெய்டு பை தம். பி வந்து 4னா இது வந்து 7. 4:7 பே பண்றாங்க. பி வந்து இம்மீடியட்லி ஆஃப்டர் கியூ. பி வந்து இம்மீடியட்லி ஆஃப்டர் கியூ. The number of persons who paid their bills after B is 3 more than the number of persons who paid their bill between the one who paid 630 rupees and Pக்கும் 630 rupeesக்கும் நடுவுல இருக்கிறவங்கள விட Bக்கு கீழ இருக்கிறது 3 பேர் அதிகமா. The one who paid last 300 more than the first. Okay. The difference between the amount by P and Q is 30% of amount paid by T. S வந்து பெய்டு பிஃபோர் டி. டீக்கு மேல தான் எஸ். அண்ட் அமௌண்ட் பெய்ட் பை எஸ் வந்து ஹையர் தென் டி. ஓகே, எஸ்ஸோட அமௌண்ட் வந்து ஹையர் தென் டி. அட்லீஸ்ட் 2 பர்சன்ஸ் பெய்டு பிஃபோர் டி. அட்லீஸ்ட் 2 பர்சன்ஸ் வந்து பிஃபோர் டி. அப்பனா டீக்கு மேல மினிமம் 2 பேர் இருக்கணுமா. அப்புறம் என்னது, டி ஹூ பெய்டு thrice the amount of C. டி ஹூ பெய்டு thrice the amount of C. The average amount paid by A and B யோட average பார்த்துட்டீங்கன்னா equal to C ஆம். B paid 100 rupees more than A. ஓகே, இவ்வளவுதான் மொத்தமா முடிஞ்சிருச்சு. ஸோ இங்க எழுதலாமா? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். அப்போனா இது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். இப்போ என்னன்னா டி வந்து 30 மந்த்ஸா. இப்போ டி வந்துட்டு 30 மந்த்ஸ். இது ஒரு பாயிண்ட். இப்போ டி போட்டுட்டோம்னா அதுல இருந்து ஏ 900 ஏடி வைக்கலாம். அப்போ 900 எங்க வரணும்? ஆகஸ்ட்டுக்கு மேல, அதுவும் அட்ஜசென்ட்டா வரணும். அப்போ 900 ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதுல இருந்து மத்ததெல்லாம் கூட போலாம். ஏன்னா இதுதான் கிளாரிட்டியான ஒரு பாயிண்ட். ஆகஸ்ட்டுக்கு மேல. அப்பனா 900 990 900 990 900 990. இப்போ என்னன்னா ஏ 900 ஏடி. அப்போ ஏ தான் வந்து நடுவுல வரணும். 900க்கும் டிக்கும் நடுவுல ஏ வரணும். அண்ட் அது வந்து அட்ஜசென்ட்டாவும் இருக்கக்கூடாது. அப்பனா ஏ 1 விட்டு 900 ஏ 2 விட்டு 900 இந்த பாசிபிள்ல தான் வைக்க முடியும். இப்போ மேலலாம் இந்த ஏவே வைக்க முடியாது. ஏன்னா ஒண்ணு ஏ இங்க வச்சு டி இங்க வைக்கலாம். பட் ஆனா அட்ஜசென்ட் தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அப்பனா அங்க வராது. அப்பனா ஏ 1 விட்டு 900 ஏ 1 விட்டு டி. இது ஒரு பாசிபிளா போடலாம். இந்த இதுல. செகண்ட் ஒன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏ 1 விட்டு 900 ஏ 1 விட்டு டி. ஏ 2 விட்டு 900 போட முடியாது. தேர்ட் பாசிபிள்ல தான் வந்து 2ஆ போடுற மாதிரி இருக்கு. 900 990 900 ஏ 1 விட்டு 900 டி. ஏ 900 டி.
சரி, ஓகே. D30ல தான் வந்திருக்கா? ஓ! இந்த பாசிபிளே வராது. D30ல வந்திருக்கு, D30ல வந்திருக்கு. ஓகே, சூப்பர். அடுத்து என்ன பண்றது? ம். ஆ. Qக்கும் Pக்கும் நடுவுல 3 பேராம். Qக்கு இம்மீடியட்டா கீழ Bயாம். இப்ப இதுதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் Q அண்ட் Pயோடது வந்து 4:7ல இருக்காம். இப்ப QB அப்புறம் Q 3 விட்டு P இதுதான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எப்படி வைக்கலாம்? QB சேர்த்த மாரி வைக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க வைக்கலாம். QB, Q 1, 2, 3 விட்டு P இங்க போடலாம். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, QB 1, 2, 3 விட்டு P இப்படியும் வரலாம். இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. 990ல Q வச்சு, அதுக்கு கீழ B போடலாம். இப்ப 990ல Qவ வச்சா, 990 அப்படிங்கிறது P/Qங்கிறது 4:7. அப்ப 7ஆல அது டிவைட் ஆகணும். பார்த்தா இங்க டிவைட் ஆகாது. ஸோ 990ல Qவ வைக்க முடியாது. அப்ப 900ல அடுத்தடுத்த பாசிபிள் வரும்ல, அதையும் செக் பண்ணி பார்க்கும். அங்கேயும் 900/7 பண்ணீங்க அப்படின்னா டிவிசிபிள் ஆகாது. அப்ப 990 அண்ட் 900ல Qவ வந்து நம்ம வைக்கவே முடியாது. அப்போ வந்து எங்க வைக்கிறது? இங்க QB போடலாமா? இங்க QB போடலாமா? இங்க மட்டும் தான் QB போட முடியுது. 1, 2, 3 விட்டு சாரி. இங்க P போட முடியுது. அடுத்து QB எங்க போடலாம்? QB 1, 2, 3 விட்டு இங்க P வருது. QB 1, 2, 3 விட்டு இங்க P போடலாம். ஸோ இது 2 பாசிபிளா இருக்கு. பாப்போம் ஏதாவது ஒண்ணு கேன்சல் ஆகுதான்ட்டு. ஓகே, அடுத்து. QB வச்சாச்சு, PQ வச்சாச்சு. இந்த இருக்குல்ல அகைன் B வச்சு ஒண்ணு இருக்கு. Bக்கு கீழ வந்துட்டு 3 அதிகமா இருக்கணுமா. 630க்கும் Pக்கும் நடுவுல. அப்ப கண்டிப்பா மினிமமா Bக்கு கீழ வந்து 3 இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த பாசிபிள் வராது. ஏன்னா B தான் லாஸ்ட்டா இருக்கு. அடுத்த பாசிபிள் வரும். இந்த பாசிபிளுமே வராது. அப்ப அத அழிச்சிரலாம். ஏன்னா Bக்கு கீழ வந்துட்டு 1 தான் இருக்கு. ஓகே, அந்த பாசிபிளும் வராது. 630க்கும் Pக்கும் நடுவுல இருக்கிறத விட Bக்கு கீழ 3 அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. அப்பனா 630க்கும் Pக்கும் நடுவுல 3 இருந்திருக்கணும். P 3 விட்டு 630 இங்க மட்டும் தான் போட முடியுது. அடுத்து பார்த்துட்டோம்னா Bக்கு கீழ 1, 2, 3, 4 இருக்கு. அப்பனா 630க்கும் Pக்கும் நடுவுல 1 இருந்திருக்கணும். அப்ப A தான் இங்க 630ன்னு வந்திருக்கணும். ஓகேவா? கரெக்ட். அடுத்து வேற எங்க போலாம்? வேற எங்க போலாம்? Pவும் Qவையும் வச்சு T பண்ணலாம். இப்ப நமக்கு வந்து Q தெரியும். ஆனா P தெரியாதே! இந்த ஒரு பாயிண்ட் இருக்கே. லாஸ்ட் வந்து 300 பிளஸ் ஃபர்ஸ்ட்டோடத விட 300 கூட இருக்குமா. 630 தான் ஃபர்ஸ்ட் இருக்கு இந்த இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. அப்போ 730, 830, 930. இப்ப லாஸ்ட்ல வந்துட்டு 930. இந்த செகண்ட் பாசிபிள் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்துகிட்டே இருக்குல்ல. அத முடிச்சுட்டு செகண்ட் வருவோம். இதுதான் வந்து இந்த மாரி இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி. எல்லாத்தையும் பேரலலா நான் உட்கார வைப்பேன்னா வேண்டாம். ஒரு இதுல இன்னொன்னு இருக்கு. இல்லையா சலிக்காம இன்னொரு ஆப்ஷன் எடுத்துறணும். பட் நான் வந்து இப்படி எடுத்திருக்கேன். இன்னொரு ஆப்ஷன் கூட எடுத்துறலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆ ஸோ லாஸ்ட் ஒன் இது முடிஞ்சிருச்சு. P3 முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு. Pக்கு Q இது முடிஞ்சிருச்சு. அடுத்து Pக்கும் Qக்கும் நடுவுல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு 30% ஆஃப் T. ம். 630 Pக்கும் இதுக்கும் ஓகே. இப்ப வேற என்ன பண்றது? சரி, வேற ஏதாவது பார்க்கலாம். Tக்கு மேல தான் S இருக்கணும். Tக்கு மேல மினிமம் 2 இருக்கணும். ஓகே. அத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. D 930 Q தெரிஞ்சிருச்சு. ம். ம். இப்ப Q வந்துட்டு அப்போ 630 அப்படின்னா 4:7 தானே P இன்டு Q. 7 7 9s are 63, 9 9 4s are 36. அப்ப P வந்துட்டு 360. அந்த மாதிரி இந்த 4th ஆப்ஷன்ல நம்மளால எதையுமே பண்ண முடியல. இல்லையா? ஏன்னா இங்க Pக்கும் 630க்கும் 3 வரும்போது 630 Qக்கு ஃபிக்ஸ் ஆனனால Qவ வச்சு இப்ப P கண்டுபிடிச்சுடுறோம். இப்ப Pயும் Qவும் தெரியுது. அப்பனா இந்த பாயிண்ட் வந்துரும் இல்லையா? Pக்கும் Qக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? Pக்கும் Qக்கும் 360யா? அப்ப இங்க ஒரு 40, 400, 500, 600, 230, 270.
30% ஆஃப் டீயா? அப்பனா டி வந்து 900. அப்ப டி தான் இங்க வந்து வந்துருச்சு. டி வந்து 900 அப்பனா. டீக்கு மேல தான் எஸ். அப்ப இங்க தான் எஸ். டீக்கு மேல மினிமம் 2 இருக்கணும். இது பாசிபிள் வந்துருச்சு. டி வந்து 3 டைம்ஸ் ஆஃப் சி. அப்ப டி 900னா சி என்னவா இருக்கும்? டிவைடட் பை 3. தெரியுதுல்ல? அப்ப வந்து 300. சி வந்து 300. சி 300 எங்க போடலாம்னா, இங்க மட்டும் தான் போடலாம். சி 300. சி 300 போட்டாச்சு. எல்லாமே வந்துருச்சு. இன்னும் நம்ம உட்கார வைக்க வேண்டியது ஏவோட வேல்யூ வேணும். பியோட வேல்யூ வேணும். அவ்வளோதான்ல? ஆமா. ஆ இன்னும் வந்துருச்சுல்ல. சி 300 அப்படின்னா ஏ பிளஸ் பி வந்துட்டு 600. ஏ பிளஸ் பி வந்துட்டு 600. இந்த போர்ஷன் இங்க கொண்டு வரலாம். இப்ப பி, ஏ இங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா 100 பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் 2b 700. அப்ப பி வந்துட்டு 350. பி 350னா 700ல மிச்சம் 250. அப்ப ஏ வந்து 250, பி வந்துட்டு 350. அவ்வளவுதான் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்ப டைம் வந்து 12:22. மேபி இது நான் வந்து டிஜிட்டலா போடுறதுனால எனக்கு 10 நிமிஷம் இங்க ஆயிருக்கு. நான் அந்த ஹிண்ட்ட பார்த்துட்டு பண்ணும்போதுமே எனக்கு வந்து 8 நிமிஷம் 52 செகண்ட் ஆச்சு. மேபி நெறைய பேருக்கு இந்த இடத்துல வந்து அந்த கியூ வந்துட்டு அந்த ரேஷியோ கூட கொண்டு போணும். 4:7 கூட கொண்டு போய் பி கண்டுபிடிக்கணும். தென் பிக்யூவ வச்சுட்டு டி கண்டுபிடிக்கணும். தென் டீய வச்சுட்டு சி கண்டுபிடிக்கணும். சிய வச்சு ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த பி வந்து 100 பிளஸ் ஏ வச்சு நம்ம கொண்டு போணும். ஸோ நல்லா இருந்துச்சு இந்த கொஸ்டின். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. நான் ஏன் 4த்துக்கு போவே இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 80% உட்கார வருது அப்படின்னா, அத முடிச்சுட்டு போணும். இது நாள் வரைக்கும் இத நான் பண்ண மாட்டேன். இப்ப தான் இத பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி பண்ணியே 10 நிமிஷம் எடுத்திருக்கு நமக்கு. ஸோ ஓகே. ஒரு நல்ல சம். ஓகே கைஸ். எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இத போட்டீங்க அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துச்சு? எங்க ஸ்டக் ஆனீங்க? அப்படிங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச்.